ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிகினர் சீஃபாப் மெத்தடோட தேர்ட் ஸ்டேஜான OLL எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுனோ ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா OLL, அதாவது ஓரியன்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர் அப்படின்றத எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மொத்தமாக 2 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். பிகினர்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லுக் OLLன்னு சொல்லுவாங்க. அதில் நம்மளோட 2 எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணுறது, அப்புறம் ஃபுல் எல்லோ லேயர் சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கிராஸ் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணுறதுக்கு 3 சினாரியோ இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா டாட். இப்போ இந்த டாட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக இருக்கிற லைன் அண்ட் எல் ஷேப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ சென்டரோட சேர்த்து 2 எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ லேயரை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது உங்கள் ஐசைட்டுக்கு பேரலாக வச்சுட்டு அந்த டாப்பில் எல்லோ சைடை வச்சுட்டு ஃப்ரண்ட்டை இப்படி ஒரு சைடு கிளாக் வைஸ் ஒரு தடவை திருப்பிட்டு பேசிக் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், அதை சால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சால்வ் ஆயிரும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. நான் வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோ லைனை வந்து உங்களுக்கு பேரலாக வச்சுட்டு அப் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் கிளாக் வைஸ், அப்புறம் பேசிக் ஃபார்முலா, அப்புறம் ஃப்ரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அண்ட் ஃபைனலி எஃப் ப்ரைம். ஸோ இதான் ஃபஸ்ட் சினாரியோ, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செகண்ட் சினாரியோ பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப். இதை சில பேர் எல் ஷேப்னு சொல்லுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு 9 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டைம் உங்களுக்கு கிளாக்கில் பார்க்க தெரியும்ல, அது வந்து நம்ம வந்து 6:15 டைம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதாவது 6:15 அந்த மாதிரி டைம் வச்சுருக்கப்ப இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஹேண்ட்ஸ் இப்படி இருக்கும்ல. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. அப்போ 6:15 அந்த மாதிரி ஆங்கிளில் வச்சுட்டு 90 டிகிரியில் வச்சுட்டு அதை டாப் லேயரில் வச்சுட்டு, அதாவது ஒரு எட்ஜு உங்களை பார்த்த மாதிரியும் இன்னொரு எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் இருக்கிற மாதிரியும், அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்று இன்னொன்று ரைட்டில் ஒன்று, அதை 2 வச்சுட்டு எல்லோ லேயரில் டாப்பில் வச்சுட்டு ஸ்மால் எஃப், அதாவது இந்த 2 லேயரையுமே அட் அ டைமில் இப்படி திருப்ப போகிறோம். ஸோ இது பேர் ஸ்மால் எஃப்னு இதை சொல்லுவாங்க சிம்பிள்ஸில். ஸோ அந்த ஸ்மால் எஃப் 1 டைம் திருப்பிட்டு பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃப் ப்ரைம், அந்த ஸ்மால் எஃப் ப்ரைம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லோ சால்வ் ஆகிடுச்சு, எல்லோ கிராஸ். இப்போ அடுத்த சினாரியோ டாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டாட் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த டாட்டை நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணோன்னே அது எய்தர் உங்களுக்கு லைனாவோ இல்லை 9 o'clock வரும். அப்புறம் நான் சொல்லிக் கொடுத்த அந்த 2 ஃபார்முலாவில் எது வருதோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி அதை கிராஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா டாட், அதாவது சென்டர் பீஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த எட்ஜுமே பார்த்தீங்கன்னா அது டாப் லேயரில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் இருக்கும் கீழே. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம டில்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட அந்த சென்டர் எல்லோ சென்டரை டாப்பில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நம்ம லைனுக்கு சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாக் வைஸ், அப்புறம் பேசிக் ஃபார்முலா ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எஃப் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 3:15 அந்த ஆங்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எல் ஷேப் ஃபார்முலா, அதாவது ஸ்மால் எஃப் அந்த 2 லேயரையும் நான் டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் மெத்தட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃப் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் சால்வ் ஆயிரும். ஸோ இந்த எல்லோ கிராஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வந்து எல்லோ சைடு ஃபுல்லாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணோம். இப்போ அடுத்து நான் காமிக்கிற மாதிரி இந்த ஃபுல் எல்லோ லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபுல் எல்லோ லேயரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 சினாரியோஸ் இருக்குது. அந்த 7 சினாரியோக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை நம்ம என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சியூன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது SUNE சியூன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த சியூன் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கார்னர் மட்டும் சால்வ் ஆகிருக்கும், அது உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். மற்ற எல்லா 3 எல்லோ சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் டர்ன் பண்ணி காட்டுறேன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும், பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா, ஒரு ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சால்வ் ஆன கார்னரை வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் u2 ஆர் ப்ரைம். சால்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? திரும்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இது பேர் வந்து சூன். இதோட எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சால்வ்டு கார்னரை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் u2 ஆர் ப்ரைம். சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சினாரியோ பார்ப்போம். அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ஆன்டி சூன். அதாவது நம்ம போனாடி பண்ணோம் பார்த்தீங்களா சூன் ஃபார்முலா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் அந்த சால்வ்டு கார்னர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். மற்ற எல்லா எல்லோ கலர் கார்னரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, அந்த சால்வ்டு கார்னரை உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்னதுன்னா L prime U prime L U prime L prime U2 L. திரும்ப ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சால்வ்டு கார்னரை வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். L prime U prime L U prime L prime U2 L. சால்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த சினாரியோ பார்ப்போம். அடுத்த சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷேப். இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கார்னர்ஸ் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 எல்லோ கார்னர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 இருக்குது எல்லோ. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா எஃப் அப்புறம் பேசிக் ஃபார்முலா 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். இப்போ மறுபடியும் எஃப்ஐ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஆக்ஷன் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆயிரும். உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கார்னர்ஸு பேக்கில் 2 எல்லோ கார்னர்ஸ் இருக்குது. இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஃப் கிளாக் வைஸ் பேசிக் ஃபார்முலா 3 டைம்ஸ் அப்புறம் எஃப் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பை சினாரியோ. இந்த பை சினாரியோ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கார்னர்ஸ் இருக்கும். ஒன்று உங்கள் ரைட் சைடில் இருக்கும், இன்னொன்று உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். இதை சால்வ் பண்ணும்போது அந்த உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 எல்லோ கார்னர்ஸை உங்கள் லெஃப்ட் சைட் திருப்பிட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை பண்ணுங்கள். ஆர் u2 R2 U prime R2 U prime R2 U2 R. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது, லெஃப்ட் சைடில் 1 இருக்குது. அதை நம்மளோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு RU2 R2 U prime R2 U prime R2 U2 R. ஸோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த OLL சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் சினாரியோ. இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டயக்னலாக இருக்க 2 எல்லோ கார்னர்ஸ் வந்து கரெக்டாக சால்வ் ஆகிருக்கும் டாப் லேயரில். மற்ற 2 பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களோட ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும், இன்னொன்று உங்களோட ரைட் சைடோட பேக் எண்டில் இருக்கும். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும், இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட அந்த க்யூபை பார்த்தீங்கன்னா ஒயிட் சைடு வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்ச மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அந்த டவுனை கீழே இப்படி ஒயிட் சைடில் ஃபேஸ் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலாவில் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்முலாவில் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்போனா நீங்கள் வந்து க்யூபை வந்து அப்சைட் டவுன் திருப்பணும்னு அர்த்தம். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரைம் யூ ஆர் டி ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் டி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னொரு முறை இப்போ ஸ்பீட் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டயகனலாக சால்வ் ஆகிருக்கு. ஒன்று உங்களோட ஃப்ரண்ட் எண்டில் லெஃப்ட் சைட்லேயும், இன்னொன்று உங்கள் ரைட் சைட் பேக் எண்ட்லேயும் இருக்குது. அப்போ அது நீங்கள் கீழே பாட்டமில் ஒயிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஃபார்முலா தான், டக்குன்னு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சினாரியோ என்னென்னு பார்ப்போம். இப்போ அடுத்த சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டி சினாரியோ. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட், அதாவது அடுத்தடுத்து இருக்க 2 கார்னர் பீஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். இன்னும் 2 பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி லெஃப்ட் சைட் பேக்லேயும் இருக்கும். இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது பாட்டமில் திருப்பிக்கணும், முன்னாடி ஃபார்முலா மாதிரியே ஒயிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எல் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ
ஆர் யூ ப்ரைம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னொரு மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு, அதாவது அடுத்தடுத்து இருக்கிற 2 எல்லோ கார்னர்ஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. மற்ற 2 பார்த்தீங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட்லையும் லெஃப்ட் சைட் பேக்லையும் இருக்குது. இதை சால்வ் பண்ணும்போது ஒயிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஃபார்முலா. இப்போ அடுத்து நம்மளோட 7th அண்ட் ஃபைனல் OLL சினாரியோ என்னன்னு பார்ப்போம். இப்போ அடுத்த 7th அண்ட் ஃபைனல் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ சினாரியோ. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அடுத்தடுத்து இருக்க அட்ஜசன்ட் எல்லோ கலர் வந்து சால்வ் ஆகிருக்கும். மற்ற 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா R2 D R prime U2 R D prime R prime U2 R prime. ஸோ பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் இன்னொரு மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 2 அட்ஜசன்ட் சால்வ் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற 2 உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா OLLோட 7 கேசஸும் முடியுது. இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல், அதாவது PLL பர்முடேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா ஃபார்முலாவுமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை லீவ் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.